ஃபஸ்ட்டு இந்த கோயில் எப்படின்னா உற்பத்தி ஆனது? இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 3 தலைமுறையாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம முன்னோர்கள், தாத்தாக்கள் காலத்தில் இருந்து. அதுக்கு முன்னாடி எவ்வளோ காலம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 3 தலைமுறையாக இது பண்ணிகிட்ருக்கோம். அ அதுக்கு முன்னாடி இருந்து இருக்குது. கூட்டம் எப்போருந்து வருது? இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நார்மலாக கூட்டம் வருவாங்க. அமாவாசை நாளில் நல்ல சாமி மெரமணம் இருக்குது. அதனால் நல்ல கூட்டம் இருக்கும். அமாவாசை நாள் கூட்டம் இருக்கும். பௌர்ணமி நாள் நல்ல கூட்டம் இருக்கும். அது போக பண்டிகை நாட்கள், விழாக்கள் நாட்களில் பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் இருக்கும். மற்ற நாள்லேயும் வந்துட்டு தான் இருக்காங்க. வெளியூர்லேருந்து வரவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன ஊர்லேருந்துலாம் வராங்க? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சி எல்லா வகை இங்கே இருக்கிற ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்கிற எல்லாமே ஸ்பான்சர்லாம் வெளியூரில் இருக்கிறவங்க தான். திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர்லேருந்து தான் பண்ணி ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க வேண்டுதல், குழந்தை வரம், கல்யாண பாக்கியம், திருமண இதெல்லாம் கேட்டு வேண்டுதல் வச்சவங்க எல்லாருக்குமே நிறைவேறதுக்கு எல்லாமே வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறாங்க.